அன்புள்ள உறவுகள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் சார்ல்ஸ். இன்று வெலம்புரி பத்திரிகை ஆசிரியர் தலையங்கத்தோடு வந்துள்ளேன். இன்றைய நாளில் அனைத்து எல்லா பத்திரிகையிலும் நேற்றைய தினம் இலங்கை பாராளுமன்றத்தின் 79வது வரவு செலவு திட்டம் அனுரகுமார திசாநாயக்க அரசினால், அதாவது NPP அரசினால் முன்வைக்கப்பட்டது. அந்த வரவு செலவு திட்டத்தையே அனைத்து பத்திரிகைகளிலும் காணக்கூடியதாக இருக்கின்றது. எனவே நான் கையில் எடுத்த பத்திரிகை வெலம்புரி. ஆசிரியர் தலையங்கம். நம்பிக்கை தரக்கூடிய வரவு செலவு திட்டம். நம்பிக்கை தரக்கூடிய வரவு செலவு திட்டம். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் முதலாவது வரவு செலவு திட்டம் நேற்று இலங்கை பாராளுமன்றில் சமர்ப்பிக்கப்பட்டது. ஜனாதிபதியும் நிதி அமைச்சருமான அனுரகுமார திசாநாயக்காவால் 2025 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் நேற்று பாராளுமன்றத்தில் வாசிக்கப்பட்டது. ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்த அனுரகுமார திசாநாயக்கா இந்த நாட்டின் ஜனாதிபதி என்ற அதி உயர் பதவியை பெற்றதன் மூலம் பாரம்பரிய இலங்கை அரசியலின் வரலாறு மாற்றியமைக்கப்பட்டது. ஆம், சாதாரண குடும்பத்தில் பிறந்த அனுரகுமார திசாநாயக்கா ஜனாதிபதி என்ற உயர் பதவியோடு நிதியமைச்சர் என்ற வகையில் 2025 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை முன்வைத்துள்ளார். வழமையில் வசதியும் அரசியல் பாரம்பரியமும் கொண்ட நிதியமைச்சர்கள் வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பிக்கின்ற கலாச்சாரமே நம் நாட்டில் இருந்தது. ஆனால் அதனை மாற்றியமைக்கும் வகையில் ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்த ஒருவர் நிதி அமைச்சராகி வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பிக்கின்ற ஒரு புதிய பரிணாமம் நேற்று நடந்தாகியது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்காவால் சமர்ப்பிக்கப்பட்ட வரவு செலவு திட்டம் மக்களின் வாழ்வாதாரத்தை மையப்படுத்தியதாக அமைந்திருப்பதை காண முடியும். ஆம், சுகாதாரம், கல்வி, விவசாயம் ஆகியவை தொடர்பில் அதிகூடிய கவனம் செலுத்தப்பட்டுள்ளதுடன் அதற்கான நிதி ஒதுக்கீடுகளும் கணிசமான இடத்தை பெற்றுள்ளன. இது தவிர அரச மற்றும் தனியார் துறையினருக்கான சம்பள அதிகரிப்பு என்பதும் சம்பந்தப்பட்டவர்களை ஆட்டுப்படுத்தும் என்பதுடன் எதிர்வரும் காலங்களில் சம்பள அதிகரிப்பு கோரி தொழிற்சங்க போராட்டம் இடம்பெறுவதற்கான சூழ்நிலையை தவிர்த்துள்ளது என்பதையும் இங்கே கூறித்தானாக வேண்டும். இவை ஒருபுறம் இருக்க, பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்படுகின்ற வாகன பெர்மிட் இம்முறை வழங்கப்படவில்லை என்பதும் அரசாங்கத்திடம் உள்ள அதிக செலவுடைய சொகுசு வாகனங்களை விற்பனை செய்வது என்ற தீர்மானமும் வரவு செலவு திட்டத்தில் முன்மொழியப்பட்டுள்ளது. இதேவேளை அரசாங்கத்துக்கு உரித்தான தரிசு நிலங்களை குத்தகைக்கு விடுவதற்கான ஏற்பாடுகளும் குறித்த வரவு செலவு திட்டத்தின் ஊடு முன்மொழியப்பட்டுள்ளமை இங்கு குறித்துரைக்கப்பட வேண்டிய விடயமாகும். ஆம், அரசாங்கத்துக்கு உரித்தான தரிசு நிலங்களை குத்தகைக்கு வழங்குவதன் மூலம் குறித்த நிலம் ஏதோ ஒரு பயிர் செய்கைக்கு பயன்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதிலும் குறித்த அரச காணிகளை நிலமற்றவர்களுக்கு குத்தகையாக வழங்குவது காலச் சிறப்புடையதாக இருக்கும். ஆக ஒட்டுமொத்தத்தில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அரசின் வரவு செலவு திட்டம் வறுமை ஒழிப்பு, சமூக நலன், விவசாய உற்பத்தி என்பவற்றை உயர்வுபடுத்துவதை மையப்படுத்தி அமையப்பெற்றுள்ளது எனலாம். நன்றி. வெலம்புரி.